ஹாய்! இன்னைக்கு நம்ம குரோஷியா சீரீஸில் இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே எப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு இந்த மாதிரி யானும் குரோஷே நீடலும் எடுத்துக்கோங்க எப்பவும் போல். இப்போ முதல்ல ஃபவுண்டேஷன் செயின் போட்டுக்கணும். நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஃபவுண்டேஷன் செயின். நார்மல் செயின் ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் அளவு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இப்போ சிங்கிள் குரோஷே ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ இப்போ இந்த செயின் ஸ்டிச் இருக்குல்ல, இந்த செயின் ஸ்டிச்சில் பியாக இருக்குது பாருங்கள். இது மேலே இருக்கிறது அப்பர் லுப், கீழே இருக்கிறதெல்லாம் லோவர் லுப், பேக் சைடில் இருக்கிறது பேக் லுப், இது எல்லாமே பேக் லுப். இப்போ எப்பயுமே சிங்கிள் குரோஷேக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த த்ரெட், இந்த லூப் வந்து குரோஷே நீடில் இருக்குது. இந்த குரோஷே நீடில் இருக்கிற த்ரெட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின் உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி, அதாவது அந்த செயினுடைய அப்பர் லூப்பில் இன்சர்ட் பண்ணி மேலே த்ரெட்லேருந்து திரும்பவும் ஒரு லூப் எடுக்கணும். இப்போ நீடில் 2 லூப் இருக்கும். திருப்பியும் ஒரு தடவை நீடில் யானை சுற்றி இந்த 2 லூப் உள்ளேருந்து எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் உள்ளேயும் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்த செயின் உள்ள போடலாம். இப்போ நீடில் ஒரு லூப் தான் இருக்குது. பக்கத்து செயின் உள்ள இன்சர்ட் பண்ணி யானை எடுக்கணும். இப்போ 2 லூப் இருக்கும். இப்போ திரும்பவும் யானை நீடலில் சுற்றி இந்த 2 லூப் உள்ளே விட்டும் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷே. திரும்பவும் போடுறோம். அதுக்கு முன்னாடி செயின் உள்ளே விட்டு ஒரு லூப்பு எடுத்தால் இப்போ செயினில் 2 லூப் இருக்கும். இப்போ திரும்பவும் நீடலில் யானை சுற்றி இந்த 2 லூப் உள்ளேயும் விட்டு எடுத்தால் இதுதான் சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி இந்த செயினுடைய எண்டு வரைக்கும் போட்டுட்டு வரணும். 2 லூப் வருது, திருப்பியும் யானை நான் கொஞ்சம் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். நீடில் செயின் ஸ்டிச்சினுடைய டாப் லூப்பில் விட்டு த்ரெட்டை புல் பண்ணி இழுத்திங்கன்னா இப்போ நீடில் 2 லூப் இருக்கும். திருப்பவும் நீடில் ஒரு தடவை யானில் சுற்றி இந்த 2 லூப் வழியாகவும் எடுத்திங்கன்னா இதுதான் சிங்கிள் குரோஷே. செயின் ஸ்டிச் உள்ளே விடணும், லூப் எடுக்கணும். இப்போ 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் உள்ளேயும் த்ரெட்டை எடுத்தால் இதுதான் சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டோம். இப்போ திருப்பி அடுத்த ரோ போடணும் அப்படின்னா எப்பயுமே சிங்கிள் குரோஷேக்கு ஒரு செயின் போடணும். போட்டுட்டு இப்போ இந்த ஒர்க்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். எப்பயுமே குரோஷே ஒர்க் ரைட் ஹேண்டடாக இருந்தால் ரைட் டு லெஃப்ட் தான் போகும். திருப்பிட்டு செயின் 1 போட்டோமா. இப்போ இதுதான் இப்போ செயின் ஸ்டிச்சஸ், ஃபஸ்ட்டு ரோனுடைய செயின் ஸ்டிச்சஸ். இப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு செயின் உள்ள 2 லூப் உள்ளேயும் விட்டு த்ரெட் எடுக்கணும். திருப்பி இந்த 2 செயின்குள்ளேயும் எடுத்தோம்னா இது சிங்கிள் குரோஷே. திருப்பியும் அடுத்த செயின் உள்ளே 2 லூப், 2 லூப்ஸ், அந்த பி ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த 2 லூப்ஸ் உள்ளேயும் விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். திருப்பியும் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி இந்த 2 த்ரெட்லேருந்து எடுத்தால் சிங்கிள் குரோஷே. திருப்பியும் அடுத்த செயின் உள்ள விட்டு எடுத்து திருப்பி 2 செயின் உள்ளேருந்து புல் பண்ணி எடுத்தால் இதுதான் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு தடவையும் 2 லூப் உள்ளேயும் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி 2 லூப் உள்ளேயும் விட்டு எடுக்கணும். செயினோட எண்டு வரைக்கும் வரணும். மொத்தம் 9 சிங்கிள் குரோஷேஸ் வரும் இதில்.
இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 2 லூப் இருக்குது பாருங்கள். 2 லூப் உள்ளேயும் இந்த 2 லூப் உள்ளேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ அடுத்த ரோ போடுறதுக்கு செயின் 1, திருப்பியும் அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே சிங்கிள் க்ரோஷே. 2 லூப் உள்ளேயும் தான் விடணும், சிங்கிள் க்ரோஷே. இப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா எத்தனை ரோஸ் வேணாலும் போகலாம், எத்தனை செயின்ஸில் வேணாலும் போடலாம், எத்தனை ரோ வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே.